நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஸ்டோரிஸ். ஹிந்தியில் ஸ்டோரின்றது கஹானி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம இப்போ நடத்துகிறோம் இல்லையா, இந்த ஸ்டோரிஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் அதில் ஏதாவது 2 ஸ்டோரிஸோ இல்லை 3 ஸ்டோரிஸோ கொடுப்பாங்க எக்ஸாம் கொஷின் பேப்பரில். அந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் சாய்ஸ் அந்த 2ஓ 3ஓ கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் நீங்கள் சம்மரி எழுத சொல்லுவாங்க. இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற சம்மரியை நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம முதல் கதைக்கு போகிறோம். கதை நம்பர் 1 லால்ச்சி குத்தா. லால்ச்சி அப்படின்னு சொன்னால் கிரீடி, குத்தான்னா நாய். ஸோ கிரீடி டாக் இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த கதையோட இதை என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்தது. நாய் என்ன பண்ணிடுது, அதுக்கு ரொட்டி துண்டு ஒரு நாள் கிடைக்கிது. சரி அப்படின்ட்டு அதை சாப்பிடாம என்ன பண்ணுது, அப்படியே வாயில் கவ்விட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ போகிற வழியில் ஒரு நதி இருந்தது, ஒரு ரிவர். அந்த ரிவரை கடந்து அந்த பக்கம் போகணுன்னு நினச்சிது. அப்போது அந்த ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குன்றது பார்த்துச்சு. அடுத்தது என்ன பண்ணுது, அந்த பிரிட்ஜு மேலே ஏறுது. ஏறி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி ரொம்ப சுத்தமாக இருந்தது நதியில். அதனால் தனக்கு தன்னோட நிழல் கிளியராக தெரிஞ்சுது. அப்போது அந்த நிழலை பார்த்துட்டு என்ன நினைக்குதுன்னா, இன்னொரு நாயின்னு நினச்சிடுறது. அப்போ அந்த நிழலில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொரு நாய் வாயில் இது ரொட்டி இருக்குது அப்படின்னு நினைக்குது. அதனால் பேராசையின் காரணமாக, இந்த கிரீடினஸ் காரணமாக அந்த நாயுடைய துண்டையும் நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு 2 துண்டாக கிடைக்குமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுது, தண்ணியில் குதித்து கத்துது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதோட வாயில் இருந்த ரொட்டி துண்டு கீழே விழுந்துடுறது. கீழே விழுந்து என்ன இது பண்ணாலும் கிடைக்கல. அப்போ நினைக்குது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அதோட இது நினைக்குது. இப்போ கதை சுருக்கம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் லால்ச்சி குத்தா. இப்போ இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற கதைக்கு நம்ம போகிறோம். கிசி ஏக் गांव में एक कुत्ता रहता था. கிசி ஏதாவது, ஏக் ஒரு, गांव में ஊரில், गांवனா கிராமம், ஊரில், ஏக் ஒரு, குத்தா குத்தான்னா நாய், ரஹதாத்தா இருந்து வந்தது, ஏக் தின் ஒரு நாள், உசே அதற்கு, ரோட்டி கா ஏக் டுக்கடா மிலா, உசே அதற்கு, ரோட்டி கா ரொட்டியின், ஏக் டுக்கடா ஒரு துண்டு கிடைத்தது, மிலா. வஹ் குத்தா அந்த நாய், உசே அதை, மூசே வாயால், வாயின்றது மூஹ்னு ஹிந்தியில் நம்ம சொல்லுவோம், மூஹ்சே அப்படின்னா வாயால், லேக்கர் எடுத்துக்கொண்டு, ஜா ரஹாத்தா போய்கொண்டு இருந்தது, பீச் மே நடுவில், பீச்னா நடு, பீச் மேன்னா நடுவில், ஏக் நதி படி ஒரு நதி இருந்தது, அதுதான் அங்கே அர்த்தம். குத்தா நதி பார் கர்னா சாஹ்தா தா. இப்போ நாய் குத்தா நதியை பார் கர்னா கடந்து செல்லணும், சாஹ்தா தா விரும்பியது. நதி பர் நதி மேலே, ஏக் புல் தா ஒரு பாலம் இருந்தது. பாலத்துக்கு ஹிந்தியில் புல் அப்படின்னு சொல்லுவோம். நதி பர் நதி மேலே, ஏக் ஒரு, புல் புல் அப்படின்னா பாலம், தா இருந்தது. குத்தா புல் பர் ஜா ரஹா தா. இப்போ நாய் என்ன பண்ணிடுச்சு, குத்தா நாய், புல் பர் அந்த பாலத்தின் மீது, ஜா ரஹா தா போய்கொண்டு இருந்தது. ஜாத்தே சமை போகும் வழியில், உஸ்னே, உஸ்னேன்றது ஜென்ரல் மீனிங் அவன். ஆனால் இதில் அவன் கிடையாது,
அது. உஸ்னே நீச்சே தேக்கா. நீச்சேன்றது கீழே, தேக்கான்றது பார்த்தது. பார்த்தான்ன்ற அர்த்தம் வராது, பார்த்தது. ஏன்னா இது நாய். மனிதனாக இருந்தால் பார்த்தான். நதி கா பானி சாஃப்தா. நதியின் அதாவது இந்த ஆற்றின் பானி தண்ணீர் சாஃப்தா சுத்தமாக இருந்தது. பானி மே தண்ணீரில் குத்தே கி பர்ச்சாயி திகாயி படி. பானி மே தண்ணீரில் நாயின் பர்ச்சாயி, பர்ச்சாயின்னா நிழல், திகாயி படி அது கண்டது. பானி மே குத்தே கி பர்ச்சாயி. பர்ச்சாயி அப்படின்னு சொன்னா உருவம். உருவமோ அல்லது நிழலும் கூட சொல்லிக்கலாம். பிம்பம், நிழல், அதோடைய உருவம் தென்பட்டது, அதுதான் திகாயி படி. குத்தேனே நாய் வந்து अपनी परछाई को தன்னுடைய பிம்பத்தை दूसरा कुत्ता समझा. दूसराன்னா இன்னொரு, குத்தான்னா நாய் என்று நினைத்தது. சமஜான்னா புரிந்து கொள்வது கிடையாது, நினைத்ததுன்றது இந்த இடத்துல அர்த்தம். உஸ்கே முஹ்மே தன்னுடைய வாயில. உஸ்கேன்னா என்னது? அந்த நாய், அதாவது நிழல்ல பட்ட, பிம்பத்தில் பட்ட நாயுடைய முஹ்மே அதுதான் வாயில். ரோட்டி கா ரொட்டியின் துண்டு டுக்கடா. தேக்கர் குத்தேக்கோ நாய்க்கு, பார்த்துட்டு நாய்க்கு லாலச் हुआ ग्रीडीनेस उरुवाச்சு. उसने उस टुकड़े को छीनना चाहा. அது அந்த, அதான் அதுன்றது உஸ்னே, அந்த உஸ் டுக்கடே கோ ரொட்டியை, சீனனா சாஹா. சீனனா திருட, திருட நினைத்தது, அதான் தீன்னா சாஹா, இல்லை திருட விரும்பியது அப்படின்னும் எடுத்துக்கலாம். லாலச் சே இந்த கிரீடினஸ்னால, அந்தா பன்கர் குருடாயிட்டு, பூங்க்தே ஹுயே குறைத்து கொண்டு, பர்ச்சாய் பர் அந்த பிம்பத்தின் மீது, ஜப்பட்டா குதித்தது. மூஹ் கோல்தே ஹி இப்போ வாய் திறந்ததும், ரோட்டி கா டுக்கடா பானி மே கிர்படா. இந்த வாயை திறந்ததும் என்னாச்சு? மூஹ் கோல்தே ஹி, கோல்தேன்னா திறந்ததும், ரோட்டி கா டுக்கடா ரொட்டி துண்டு, பானி மே தண்ணீரில் விழுந்து விட்டது, அதுதான் கிர்படா. கிர்னா விழுதல், கிர்படான்னா விழுந்து விட்டது அப்படின்றது அர்த்தம். குத்தேனே கூப் தோகா காயா. நாய் ஏமாந்து விட்டது, மிகவும் ஏமாந்து விட்டது, ரொம்ப மோசமாக ஏமாந்துடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். அதோடைய அர்த்தம் கூப் நன்றாக, இந்த இடத்துல நன்றாக கிடையாது, மிகவும் மோசமாக. தோக்கான்னா ஏமாந்து போகிறது, தோக்கா காயான்னா ஏமாந்து விட்டது அப்படின்றது அர்த்தம். அப் இப்போ குத்தேக்கோ நாய்க்கு அப்னி கலத்தி தன்னுடைய தவறை தெரிந்து கொண்டது, அதுதான் மாலும் ஹுய் தெரிந்து கொண்டது. और பிறகு வஹ் பஹுத் பச்தாயா அது ரொம்ப மனசு வருந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த பாடத்தின் கருத்து என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்து மூலமாக நம்ம கற்றுண்டது என்ன? சீக், அது ஹிந்தியில் என்ன சொல்கிறோம்? சீக். சீக் அப்படின்னா கற்றுக்கொண்டது. லாலச் கா ஃபல் அதாவது கிரீடினஸ் பேராசையின் பலன். ஃபல் அப்படின்றது பலன், பழம் கிடையாது, பலன். பகுத் பூரா ரொம்ப, பூரான கெடுதலாக, ஹோத்தாகன்னா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். பேராசையின் பலன் மிகவும் கெடுதலாக இருக்கும். அதுதான் இந்த பாடத்தில் நாம் கற்றுண்டது. இப்போ நாம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சம்மரியை சொல்கிறேன், அதை நல்ல கவனிங்க. கஹானி கா ஷாராம்ஷ்
சாராம்ஷ அப்படின்னு சொன்னா சம்மரி அப்படின்றது அர்த்தம். ஏக் குத்தா தா ஒரு நாய் இருந்தது. வஹ் படா லாலச்சி தா அது ரொம்ப பேராசை கொண்டது. ஏக் தின் ஒரு நாள், அதற்கு வஹ் ரோட்டி கா ஏக் டுக்கடா லேக்கர் அதற்கு ரொட்டியின் துண்டை எடுத்துக்கொண்டு, அதுதான் லேக்கர். புல் சே புல்லுன்னா பாலத்தின் வழியாக, நதி பார் கர் ரஹா தா நதியை கடந்து வந்தது. உஸ்னே அது, பானி மே தண்ணீரில், அப்பனி பர்ச்சாயி தேக்கி தன்னுடைய உருவத்தை பிம்பத்தை பார்த்தது. பர்ச்சாயின்னா பிம்பம் உருவம் அப்படின்றது அர்த்தம். உஸ்னே अपनी परछाई को दूसरी कुत्ता समझा ता அது அதான் உஸ்னே अपनी தன்னுடைய பர்ச்சாயி பிம்பத்தை நிழலை கோ அத நிழலை தூஸ்ரா குத்தா இன்னொரு நாய் என்று நினைத்தது. அதுதான் தூஸ்ரா குத்தா சமஜா அப்படின்றது அர்த்தம். பர்ச்சாயி குத்தே கே மூஹ் அந்த நிழலின் அதாவது பிம்பத்தின் நாயுடைய மூஹ்மேன்னா வாயில், ரோட்டி கா டுக்கடா தேக்தோ பார்த்ததும் உஸ்கே மன்மே தன்னுடைய மனசில் என்ன வந்தது? படா லாலச் பைதா ஹுவா பெரிய மிகவும் பேராசை கொண்டது அப்படின்றது. குத்தேனே பர்ச்சாய் குத்தேக்கே மூசே இந்த நாய் என்ன பண்ணிடுச்சு? தன்னுடைய நிழல் அதாவது பிம்பத்தின் வாயில் இருக்கிற ரொட்டியை திருடணும்னு நினைச்சது. குத்தேனே பர்ச்சாய் குத்தேக்கே மூசே வாயில் ரொட்டி சீனனி சாஹா சீனனி அப்படின்னு சொன்னா திருடணும்னு நினைச்சது அப்படின்றது அர்த்தம். வஹ் ரோட்டி சீன்னே பூங்குதே ஹுயே அது அந்த ரொட்டியை திருடுவதற்காக என்ன பண்ணிட்டு கத்திக்கொண்டே அதாவது பூங்குதே ஹுயே நதி மே நதியில் கூது படா விழுந்தது குதித்தது அப்படின்றது அர்த்தம். குத்தே கே மூசே நாயின் வாயிலிருந்து ரோட்டி கா டுக்கடா ரொட்டியின் துண்டு என்னாச்சு? தண்ணியில விழுந்தது. குத்தா ரோட்டி கா டுக்கடா கோக்கர் பஹுத் பச்தாயா இதுல என்ன? குத்தா ரோட்டி கா டுக்கடா நாய் அந்த ரொட்டியின் துண்டை இழந்து, கோக்கர் அப்படின்னு சொன்னா இழந்து, பஹுத் பச்தாயா ரொம்பவும் என்ன வருந்தியது அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த சாராம்சத்தை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சீக்கை வந்து எழுதணும். சீக் என்ன? லாலச் கா ஃபல் பஹுத் பூரா ஹோதா ஹை அதாவது என்னது? இந்த பேராசையின் பலன் மிகவும் கொடுமையாக இருக்கும், இல்லை மிகவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஜி அவுர் ஹாத்தி. தர்ஜி அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் டைலர்னு சொல்லுவோம். ஹாத்தி அப்படின்னு சொன்னால் யானை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யானை இருந்தது ஒரு ஊரில். அது என்ன பண்ணிடுது? ஒரு சிட்டியில், அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்குது. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடை, டெய்லர் கடை. அந்த டெய்லர் கடை வந்து மெயின் ரோடு பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருக்கு. அந்த மெயின் ரோடு வழியாக தினமும் ஒரு யானை போயிட்டே போகுமா. அந்த போகிற யானை வந்து நதியில் போய் குளிக்கும். நதியில் போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா? அந்த டெய்லர் கடைக்கிட்ட வந்து நிற்குமா. அப்போ டெய்லர் தினமும் என்ன பண்ணுவாராம்? வாழைப்பழத்தை கொடுப்பாராம். 2-3 வாழைப்பழத்தை கொடுப்பாராம். அப்போ கொடுக்கும்போது அதை நல்லா சாப்பிட்டுட்டு அந்த யானை குளிக்க போயிடுமா. குளிக்க போயிட்டு அப்படியே தன்னோட இடத்துக்கு வழக்கம் போல் போயிடும்.
ஒரு நாள் என்னாச்சு, இந்த யானை வரைச்ச அந்த டைலர்கிட்ட அன்னைக்கு எந்த வாழைப்பழங்களும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாரா, ஒரு விளையாட்டாக என்ன பண்ணுவாரா, ஒரு ஊசி இருக்கும், ஊசி வந்து அந்த தும்பிக்கையில் குத்துறாராம். அது யானை ஒன்றும் பண்ணாமல் என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வழக்கம் போல் குளிக்க போயிடுச்சான். குளிக்க போயிட்டு வரைச்ச என்ன பண்ணிட்டு அழுக்கு நீரை வந்து சேகரித்து தன்னோட தும்பிக்கையால் சேகரித்து வந்து அந்த கடைகிட்ட வந்து என்ன பண்ணிட்டு அந்த புது துணிகள் மேலே போட்டு விட்டுச்சான். இதுதான் அந்த கதை. இந்த கதையில் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் நம்ம பார்த்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. இப்போ வாங்க இந்த கதைக்கு போவோம். இப்போ நம்ம பார்த்த கதை சுருக்கத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தர்ஜி அவுர் ஹாத்தி. தர்ஜி அப்படின்னு சொன்னா டெய்லர், மற்றும் அவுர் ஹாத்தி, ஹாத்தி அப்படின்னு சொன்னா யானை. கிசி ஷஹர் மே, ஏதாவது ஒரு ஷஹர்ன்னு சொன்னா சிட்டி, ஒரு நகரத்துல. தர்ஜி கி ஏக் துகான் தி. தர்ஜின்னா டெய்லர், டெய்லருடைய தர்ஜி கி ஏக் ஒரு, துகான் தி கடை இருந்தது. வஹ் துகான் அந்த கடை, டீக் சரியாக, சடக் கே பாஸ் தி. சடக் கே பாஸ் தீன்னா ரோடு பக்கத்தில், ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது. அதுதான் டீக் சரியாக, சடக், சடக் அப்படின்னு சொன்னால் ரோடு, கே பாஸ் தி ரோடோரமாக, ரோடு பக்கமாக இருந்தது. ஏக் ராஜா கா ஹாத்தி ஒரு ராஜாவின், ஹாத்தின்னா யானை. ரோஸ் நதி மே தினமும், ரோஸ்னா தினமும், நதி மே நதியில், நஹானே கேலியே குளிப்பதற்காக, நஹா அப்படின்னு சொன்னா குளிக்கிறது, நஹானே கேலியே அப்படின்னு சொன்னா குளிப்பதற்காக, அதான் கேலியேன்னா காக. உசி சடக் சே அந்த, உசின்னா அந்த, சடக் சே அந்த ரோடு வழியாக, ஹோக்கர் ஜாயா கர்த்தாத்தா போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதுதான் அதோடைய அர்த்தம். என்னது? ஜாயா ஹோக்கர் ஜாயா கர்த்தாத்தா. ஹோக்கர்னா என்ன? அந்த ரோடு வழியாகன்றது ஹோக்கர். ஜாயா கர்த்தாத்தா போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஜப் எப்போ, ஹாத்தி உதர் சே நிக்கல்தா கிளம்புமோ, அந்த ராஜா வீட்டில இருந்து கிளம்புமோ, அந்த மஹல்ல இருந்து கிளம்புமோ. ஜப் எப்போ, ஹாத்தி யானை, உதர் சே, உதர்னா எங்க, அந்த ராஜ்மஹல்ல இருந்தோ இல்லை அந்த ராஜா வீட்டில இருந்தோ வரச்சே, நிக்கல்தா கிளம்புமோ. தப் அப்போ, दर्जी की दुकान के सामने आकर रुक जाता. அப்போ தப் அப்போ, தர்ஜி கி இந்த டைலருடைய, துக்கான் கடைக்கு, கே சாம்னே கடைக்கு நேர் எதிர்க்க, சாம்னேன்னா எதிரில், ஆக்கர் வந்துட்டு, ருக் ஜாத்தா, ருக் ஜாத்தா ருக்குன்னா நின்னுடும், ருக் ஜாத்தான்னா நின்னுடும். और மற்றும் दर्जी उसे 2-4 केले खाने को दे देता. மற்றும் தர்ஜி டைலர் என்ன பண்ணுவாரு, உசே அதற்கு, 2-4 2 அல்லது 4 கேலே வாழைப்பழங்கள், கானே கொடுக்க சாப்பிடுவதற்காக, சாப்பிடுவதற்காக, கானே கோ தே தேத்தா கொடுத்து விடுவான். கேலே காக்கர் வாழைப்பழங்களை சாப்பிட்டு, ஹாத்தி யானை, நஹானே சலா ஜாத்தா குளிப்பதற்கு, நஹானே சலா ஜாத்தா போய்விடும். இஸ் தரஹ் இந்த மாதிரியாக, தர்ஜி டைலரும், और மற்றும் ஹாத்தி யானையும், மே अच्छी जान पहचान हो गई थी. ஜான் பஹச்சான் அப்படின்னு சொன்னா என்னது, அது இந்த யானைன்னா இதுதான், இந்த டைலர்னா இவங்க தான், அதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்றது தான்
ஜான் பஹச்சான் ஹோ கயி தி இருந்து வந்தது. ஏக் தின் ஒரு நாள் ரோஸ் கி தரஹ் வழக்கம் போல, ரோஸ் கி தரஹ்னா வழக்கம் போல அப்படின்றது அர்த்தம். ரோஸ்னா தினமும், ஆனால் ரோஸ் கி தரஹ் தினமும் போலன்றது கிடையாது, வழக்கம் போலன்றது தான் கரெக்டாக இருக்கும். हाथी यानी दर्जी की दुकान के सामने रुक गया. ஒரு நாள் வழக்கம் போல யானை ஹாத்தி தர்ஜி கி துக்கான் இந்த டைலருடைய கடைக்கு எதிரில், கே சாம்னே கடைக்கு எதிரில், ருக் கயா நின்று விட்டது. தர்ஜி கே பாஸ் இந்த டைலர் கிட்ட उस दिन அந்த அன்னிக்கு, उस दिन ना அன்னிக்கு, கேலா नहीं था வாழைப்பழம் இல்லை. கேலான்னா வாழைப்பழம், நஹீத்தான்னா இல்லை. ஜப் அப்போ ஹாத்தினே யானை என்ன பண்ணிடுச்சுன்னா அப்னி சூண்ட் தன்னுடைய தும்பிக்கை, அப்னின்னா தன்னுடைய, சூண்டுன்னா தும்பிக்கை, படாயி நீட்டியது. படாயின்றது பெருக்குதல். இந்த இடத்துல பெருக்குதல் கிடையாது, என்ன பண்ணும், நீட்டுறது, நீட்டுறது இதோடைய அர்த்தம். தோ தர்ஜினே அப்போ என்ன பண்ணாரு, கேல் கேல் மே விளையாட்டாக, கேல் கேல் மே விளையாட்டாக, ஏக் சுயி, சுயின்னா ஊசி, ஊஸ்கி சூண்டு மே அதனுடைய தும்பிக்கையில், சுபாதி குத்தினார். சுபான்னா குத்துறது, சுபாதின்னா குத்தினான். யஹ் பாத் இந்த விஷயம் ஹாத்தி கோ யானைக்கு பகுத் பூரி லகி ரொம்ப கெட்டதா இதுவாக இருந்தது. என்னடா இப்படி பண்ணிட்டானே, மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. உஸ் சமய் அந்த சமயத்தில், அந்த நேரத்தில், தோ உஸ்னே குச் நஹி கியா அந்த யானை எதுவுமே பண்ணலை. குச் நஹி எதுவும், நஹின்னா இல்லை, எதுவுமே செய்யலை. சுப் சாப் சைலண்டாக, சுப் சாப்னா என்ன, சைலண்டாக. நம்ம அதுதான் சுப் ரஹோன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுப் சாப் அப்படின்னா சைலண்டாக. நதி கோ ஓர் சலா கயா அந்த நதி பக்கத்தில் போயிடுச்சு. நஹானே கே பாத் இப்போ அந்த நதிக்கிட்ட போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, நதிக்கிட்ட போன பிறகு என்ன பண்ணிடுச்சு, நஹானே கே பாத் குளித்த பிறகு, ஹாத்தி நே யானை, அப்பனி தன்னுடைய, சூண்டுமே தும்பிக்கையில், பகுத்சா ரொம்ப, கந்தலா பாணி அழுக்கு தண்ணீர், பர்லியா நிரப்பியது, அவுர் வாபஸ் ஆயா திரும்பவும் வந்தது. வாபஸ்னா திரும்பவும், ஆயான்னா வந்தது. ராஹ்மே வழியில், ஜப் ஜப்னா அப்போ, வஹ் அது, தர்ஜி கா துக்கான் இந்த டைலருடைய கடைக்கு, கே பாஸ்னா பக்கத்தில், பஹுஞ்சா வந்து சேர்ந்தது. தப் அப்போ, உஸ்னே அப்னி சூண்டு கா, உஸ்னே அது, தன்னுடைய, அப்னி சூண்டு கா இந்த தும்பிக்கையில் இருக்கிற, கந்தலா பானி அழுக்கு தண்ணீரை, தர்ஜி கி துக்கான் இந்த டெய்லர் கடைக்கு, பர் டால் தியா போட்டு விட்டது. துக்கான் கே தமாம் நயே கப்படே இந்த தயாரிக்கப்பட்ட புது துணிகள், கராப் ஹோகயா அழுக்காயிடுச்சு அப்படின்றது தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் இதிலிருந்து நாம் பாடத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய என்னது அப்படின்னா, டெய்லர் விளையாட்டாக தான் செஞ்சார். அதாவது ஜோக், ஹன்சி மசாக், ஹன்சின்னு சிரிப்பாக தரக்கூடிய, மசாக் வேடிக்கை, இந்த சிரிப்பு தரக்கூடிய வேடிக்கைகளும், அதான் கிபி சீமா, சீமான்னா ஒரு எல்லை, ஹோனி சாஹியே ஒரு எல்லையும் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். இப்போ இந்த லெசனில் நாம் கற்றுக்கிட்ட சாராம்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் சம்மரி நீங்கள் எழுதணும் இல்லையா எக்ஸாமில்,
அப்போ நம்ம இந்த சம்மரியை எப்படி எழுதுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். किसी शहर में दर्जी की एक दुकान थी. ஒரு ஊர்ல, ஏதாவது ஒரு ஊர்ல, அதான் ஷஹர்மேன்னா சிட்டியில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா பாடம் நடத்தும் போது. தர்ஜிக்கு டைலருடைய, ஏக் ஒரு, துக்காந்தி ஒரு கடை இருந்தது. வஹ் துக்கான் அந்த கடை, சடக்கே பாஸ் தி அதாவது ரோடு பக்கத்தில் இருந்தது. ஏக் ஹாத்தி रोज नहाने उस सड़क से होकर जाया करता था. एक हाथी ஒரு யானை, नहाने के लिए குளிப்பதற்காக, उस सड़क से அந்த ரோடு வழியாக, அதான் சடக் से होकर, जाया करता था போயிட்டு வந்து இருந்தது. दर्जी उस हाथी को ரோஸ் கேலே தியா கர்த்தா தா. இப்போ இந்த டைலர் தர்ஜி உஸ் ஹாத்தி கோ அந்த யானைக்கு, ரோஸ் தினமும், கேலே வாழைப்பழங்களை, தியா கர்த்தா தா அப்படின்னா கொடுத்து வந்துட்டு இருந்தார். हाथी भी रोज केले के लिए वहां आकर अपनी सूंड बढ़ता था. हाथी भी யானையும், ரோஸ் தினமும், கேலே கேலியே வாழைப்பழங்களுக்காக, வஹா ஆக்கர் அங்கே வந்து கொண்டு, அப்பனி சூண்ட் தன்னுடைய தும்பிக்கையை, படுத்தா தா நீட்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்றது அதோடைய அர்த்தம். நெக்ஸ்ட், ஏக் தின் ஒரு நாள், ஹாத்தினே ஹமேஷா கி தரஹ் அப்படின்னா வழக்கம் போல, கேலே के लिए अपनी सूंड बढ़ाई தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது. दर्जी के पास केला नहीं था. அன்னைக்கு டைலர் கிட்ட வாழைப்பழங்கள் இல்லை. इसलिए उसने एक सुई सूंड में चुबा दी. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஊசியை அந்த தும்பிக்கையில் குத்தினார். दर्जी का यह व्यवहार, இந்த டைலரோடைய இந்த ஒரு விவகார் அப்படின்னு சொன்னால் இந்த செயல், இந்த டைலருடைய இந்த செயல், அதான் விவகார் அப்படின்னா செயல் அப்படின்றது அர்த்தம். ஹாத்திக்கோ யானைக்கு நல்லா இல்லை, பிடிக்கல. நல்லா இல்லைன்றது இல்லை, பிடிக்கல. அச்சா நஹி லகான, அச்சா நஹி, அச்சான்னா நல்லது, ஆனால் இந்த இடத்துல நல்லா இல்லைன்றதை விட பிடிக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். फिर भी हाथी चुपचाप नहाने चला गया. இருந்தாலும் யானை என்ன பண்ணிடுச்சு, சைலண்டாக குளிக்க போயிடுச்சு. வாபஸ் ஆத்தே சமய் திரும்பி வரும் நேரத்தில், ஹாத்தினே அப்பனி சூண்டு மே யானை தன்னுடைய தும்பிக்கையில், கந்தா பானி பர்லியா அழுக்கு தண்ணீரை நிரப்பி வந்தது. உஸ்னே दर्जी की दुकान पर, அது அந்த துணிக்கடை மீது, டைலர் கடை மீது என்ன பண்ணிடுச்சு, கந்தா பானி டால் தியா போட்டு விட்டது. இஸ்ஸே துக்கான் மே இதனால கடையில் வைத்திருக்கிற ரகே சாரே வைத்திருக்கிற சாரே எல்லா விதமான நயே கப்படே புது துணிகள் கராப் ஹோகயா அழுக்காகி விட்டது. அப் தர்ஜி பச்தானே லகா, இப்போ அவன் உணர ஆரம்பித்தான், டைலர் உணர ஆரம்பித்தான். பச்தானேன்னா உணர ஆரம்பித்தான். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடியது என்ன, சீக், அதுதான் அது என்னது பாடம், மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. என்ன சொல்கிறோம், ஹன்சி மசாக், அதாவது வேடிக்கையாக சிரிக்கக்கூடிய செயலும் கூட, அதான் கிபி. சீமா ஒரு எல்லை, ஹோனி சாஹியே இருந்தாக வேண்டும், அதுதான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது.